ஹாய் ஹலோ ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே எழுதாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க, ஸோ இப்போ ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதுதான் போஸ்டிங் நேம். இந்த கேட்டகரியில் தான் நம்மளை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் அல்லது பிபிஏ படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு டிகிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா பிகாம் அல்லது பிபிஏ கேட்டகரியில் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதிலெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ பேஸில் தான் நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதை தாண்டி அவங்க எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்கல. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம், ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஐஐடிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 26/4/2026. ஓகேங்களா? ஸோ வர 26ஆம் தேதி நமக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வீக் இருக்குது. ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அப்படிங்கிறது கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ சம் அதர் கண்டிஷன்ஸும் இதிலே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.